கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. சென்ற நாட்கள் முழுவதுமாக ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அதிகமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். நம்முடைய பிரயாணங்களில், நம்முடைய பிரயாசங்களில் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தும் நம்மைக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் அதில் பிரியமுடையவராக காணப்படுகிறார். இந்த 6 நாட்களும் நீங்கள் செய்த வேலைப்பாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்கள் எல்லா செயல்பாடுகளையும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய கரங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தின விதத்தை நீங்கள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலும் கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை சுற்றிலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் நாம் அடிக்கடி தியானிப்பதின்படியே அவர் நம்மை வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். தமக்காக வாழும்படியாய், தமக்காக நிற்கும்படியாய் அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு கேள்வியாக கேட்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அநேகர் அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அநேகர் சுய விருப்பம் நிறைவேறும்படியாய் செயல்படுகின்ற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். அநேகர் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். பரம அழைப்பிற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராகிய தேவன் நம்மை வேறு பிரித்து பரிசுத்தப்படுத்தி அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு விசை நினைவு கூற வேண்டிய காலகட்டத்திலே காணப்படுகிறோம். இன்றைக்கு உலகத்தோடு கூட ஒட்டி வாழ்கின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நான் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக அழைப்பை பெற்றிருக்கிறேன், நான் ஒரு விசேஷித்த பந்தய பொருளை பெறும்படியாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை குறித்து நம்மில் அநேகர் மறந்தவர்களாக, ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தார் என்பதை ஒரு விசை நினைத்து பரம அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நாம் காணப்படுவது நல்லது என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியங்களிலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அழைப்பை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மை பொறுமையோடே ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை நிதானத்தோடு கூட ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய லக்கு இயேசு கிறிஸ்து. நான் லக்கை தொடர்வதற்காக ஒருவேளை பாரமான எல்லாவற்றையும், நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு சுவாசத்தை துவக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்பதாக பரிசுத்த வார்த்தைகளிலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை ஒரு விசை நாம் நம்மை நிதானித்து பார்த்தால் நன்றாயிருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்னுடைய ஓட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை உடையதாக காணப்படுகிறதா? என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை பிரியப்படுத்துகிறதாக காணப்படுகிறதா? என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் லக்கை நோக்கினதாக காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு ஆதாரமாக பரிசுத்த பவுல் எழுதின கொரிந்தியர்கள் முதலாம் நிருபம் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அன்றாட விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஓட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் உலகத்தில் உள்ள ஒரு ஓட்டத்தை குறித்தும் ஆவிக்குரிய ஒரு ஓட்டத்தை குறித்தும் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறார். மாரத்தான் என்ற ஒரு ஓட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால், many have no intention to win the race. அதில் ஓடுகிற அநேகர் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடிக்கு ஓடுகிறார்கள். இன்னொரு சாரார் many have no intention even finishing the race. நான் அந்த மாரத்தான் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பாதியிலே விலகி விடுகிறவர்களும் உண்டு. மூன்றாவதாக இந்த இவர்களுக்குள்ளே பலவிதமான நோக்கங்கள், பலவிதமான எண்ணங்களை நாம் பார்க்கிறோம். டிராப் இன் த மிடில் ரேஸ், இடையிலே விட்டு ஓடுகின்றவர்கள். ஜஸ்ட் வென் டு பினிஷ் த ரேஸ், ஒருவேளை எல்லையை எப்படியாயிலும் தொட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறவர்கள். டெட்டர்மைன் டு வின், ஒருவேளை இந்த ஓட்டத்திலே நான் பரிசை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஓடுகிறவர்களும் உண்டு. விசுவாச ஓட்டத்திலே நம்மிலே நாம் எவ்விதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு இதே பகுதியிலே இந்த ஓடுகிறவர்கள், how is it with you as you run the spiritual race, ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? how many are just running, நம்மில் அநேகர் சும்மா பேரளவிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். how many of you just hope that you finish the race, ஒருவேளை நான் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பேன் என்ற எண்ணம் நமக்குள்ளே எத்தனை பேருக்கு காணப்படுகிறது? how many of you are running to win the race, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே நான் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய்
நாம் எவ்விதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு தெளிவாய் ஒரு படத்தை காண்பிக்கிறார். பந்தய சாலையை காண்பிக்கிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அநேகர் ஓடுகிறார்கள். சில தீர்மானத்தோடு கூட ஓடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் பரிசுத்த வேத வாக்கியங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டமானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் சற்று நிதானித்து அறிய வேண்டிய நாட்களிலே இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையிலே அநேக விதமான காரியங்களை செயல்படுத்துவதையும் ஓடுவதையும் நாம் பார்க்க முடியும். நாம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும், ஒருவன் மாரத்தான் ஓட்டத்தில் ஓடினாலும் சட்டத்தின்படி ஓடாவிட்டால் அவன் ஒருவேளை வெற்றி பெற மாட்டான். இந்த மல்யுத்தம் பண்ணுகிறவர்களை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வார்த்தையிலே, those who strived for the masteries were temperate in all things. இந்த மல்யுத்தம் பண்ணுகிறவர்கள் தங்கள் சரீரத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக எல்லாத்திலும் மிகவும் கட்டுப்பாடோடு கூட காணப்படுவார்கள் என்பதை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். அவர்கள் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணுகிறார்கள் என்பதை நாம் இந்த பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர்கள் மல்யுத்தம் பண்ணுகின்ற பொழுது வெல் டிசிப்ளின் ட்ரைனிங், அவர்கள் மல்யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாக அதற்கேற்ற ஒரு பயிற்சியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதாக இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு தெளிவாய் சொல்லுகிறார். They were willing to deny themselves a fancy food. ஒருவேளை தன்னுடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் நாம் உண்கிறது போல இந்த ஃபேன்சி ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவைகளை அவர்கள் தொடுவதே இல்லை. They were willing to sweat as they pushed their bodies to the limits. ஒருவேளை அவர்கள் தங்களுடைய பயிற்சியை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது சரீரம் முழுவதும் வேர்வையினாலே நனைகிற ஒரு அனுபவத்திற்கு தங்களை ஒப்படைத்துக் கொள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, they were willing to make all kinds of sacrifice in order to win. அவர்கள் மல்யுத்தத்திலே வெற்றியை பெறுவதற்காக உலகத்திலே அநேக காரியங்களை அவர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொள்ளுகிறார்கள். அல்லது அவர்கள் இந்த போட்டியின் நோக்கத்தை மனதில் கொண்டு அநேக காரியங்களை தள்ளி விடுவதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் தன்னை இவ்வாறாக தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறான். அது உலக பிரகாரமான ஒரு காரியம் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் விசுவாச வாழ்க்கையிலே தேவன் அழைத்த பந்தய பொருளை பெறுவதற்காக ஒருவேளை நம்முடைய சரீர அளவிலே நான் எவ்வண்ணமாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்திலே கேட்கிற ஒரு கேள்வியை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஒருவேளை நான் பந்தய பொருளை பெறுவதற்காக
ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்விதமான ஒரு பரிசுத்தத்தோடு கூட நான் காணப்படுகிறேன் என்பதை குறித்து நாம் இன்னும் நம்மை நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். எனவேதான் இன்னும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே கரைபடாத ஒரு அனுபவம், கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழுகின்ற ஒரு அனுபவம், பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி வாழுகின்ற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். இன்னும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவேளை கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்குமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும்படி காணப்படும்படிக்கு இப்படி நான் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்னும் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே ஒருவேளை நான் ஆண்டவர் நம்ம அழைத்த அழைப்பிலே நாம் உறுதிப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவர் நம்மை வாடாத கிரீடத்தை நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நான் சரியாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? அல்லது அழைப்பை மறந்து நான் உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டு உலகத்தை பிரியப்படுத்துகிற ஒரு நபராக நம்முடைய விசுவாச வாழ்க்கை காணப்படுகிறதா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அநேகருடைய ஓட்டங்களிலே அநேக விதமான காரியங்கள் தடை பண்ணுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பலமாய் நிற்க வேண்டும் என்று எண்ணுகிறோம், கிறிஸ்துவுக்காக பலமாய் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறோம், கிறிஸ்துவுக்காக பலமாய் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனாலும் அந்த எண்ணத்திலே நாம் உலகத்தை பார்த்தவர்களாக ஒருவேளை தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் மறந்து சுய புத்தியின் மேல் சாய்ந்து ஓடுகிற ஒரு அனுபவத்தை நம்மில் அநேகர் பெற்றிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மை ஒரு விசை சொல்லுகிறார், உங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. நான் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன்? நான் எதற்காக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பிலே நான் உறுதியாய் காணப்படுகிறேனா? அல்லது அந்த அழைப்பை அசட்டை பண்ணி தேவ சுத்தத்தை மறந்து தேவ திட்டத்தை மறந்து நான் உலகத்தை பிரியப்படுத்துகிற ஒரு
அனுபவத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறேனா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட நம்மை அழைத்திருக்கிறார். நான் இந்த பூலோக வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் நிழலாட்டத்திற்கான ஒரு அனுபவத்தை, வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையிலே ஒரு பரிசை பெறும்படியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் லக்கை நோக்கி தொடர்கிற ஒரு அனுபவமாக காணப்படுகிறதா? அல்லது உலக கவலைகள், உலக பாரங்கள், அல்லது நம்முடைய பலவீனங்கள், அல்லது நம்முடைய ஆசைகள் அந்த லக்கை நோக்கி தொடர விடாதபடிக்கு நம்மை தடுக்கிறதாக காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணினேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் என்று கேட்போம். என்னை பலப்படுத்தும். நான் உமக்காக வாழக்கூடிய சத்துவத்தை தாரும். உமக்காக ஓடக்கூடிய சத்துவத்தை தாரும். உமக்காக நிற்கக்கூடிய சத்துவத்தை தாரும் என்று சொல்லி நம் பரிசுத்த ஆண்டவரை நோக்கி ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆவியானவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எந்த நிலைமையில் நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லி நம்மையே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த உன்னதமான பரிசை பெற்றுக் கொள்ளும்படியாய், அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய், நாம் மாத்திரமல்ல, நம்மோடு கூட அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு விஷயம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் என்று கேட்போம். ஆண்டவரே, லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அநேக ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருந்து விலகி செல்லுகின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அழைத்த அழைப்பை மறந்து உலகத்திற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். ஒரு விசை ஆண்டவரே, நீர் அவர்களை ஆட்கொள்ளும்படியாய், ஒரு விசை உடைய பாதையிலே மகிழ்ச்சியோடு கூட ஓடக்கூடிய சத்துவத்தை கொடுக்கும்படியாய். இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல, ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. எனவே அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள, அழைப்பிலே பரிசுத்தத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை முடிக்கின்ற பொழுது, உலக ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுது, ஒருவேளை நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் பலமாய் ஓட எங்களுக்கு அதிகமான கிருபைகளை தாரும். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். அவர்கள் உம்மை நெருங்கி சேரக்கூடிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். உமக்காய் பலமாய் செயல்பட, உமக்காய் பலமாய் ஓட சத்துவத்தை கொடுப்பீராக. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடருகிறேன் என்ற அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளும் பலமாய் காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.